உயிரை எடுத்துட்டேன் பாவி. நான் தனக்கு உன்னாயிட்டு நான் தனக்கு அடித்து அத்தான் நீரில்லா கிணத்தினிலே நிழலில்லா மரத்தடியிலே நீரில்லா கிணத்திலே நிழலில்லா மரத்தடி இப்ப தொட்டு தாலி கட்டிக்கிறானு ஒரு துணியா இருப்பான்னு பார்த்தேன். அவனும் போயிட்டான். இப்ப உனக்கு என்ன விட்டாலும் கதி இல்ல, நீ இருந்து போகத்துக்கு விதியவில்லை. இப்ப கூட ஒண்ணு கட்டு போல திருமணம் செய்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். திருமணம் சத்யா முன்னாடியே போட்டாரு உங்க அப்பா திருமணம் இந்த மாலை வேடா. கல்யாணம் ஒரு கேடா இதப்பா என் கணவர் இப்போதான் இருந்தார். அவருக்கு செய்ய வேண்டும். அதை விட்டு விட்டு நான் 48 நாள் கௌரி வந்து போறேன். 48 தினங்கள். ஆமா 48 நாளா? 48 நாள் தாண்டா போட்ட. 48 நாளா? இதப்பா 48 தினங்கள் கழித்து 49ஆம் நாள் உனக்காக நான் காத்திருப்பேன். எனக்காக வந்தால் உனக்கு எனக்கு திருமணம். இவ்வளவுதானே? ஆமா. அது வரைக்கும் எங்க இருக்க போறேன்? அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? நான் தனிமையிலே விரதம் இருப்பதற்கு ஒரு அறை ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டும். கண்டிப்பா மரம் ஒன்று தேவை. ஆமா. சரி. அந்த இடத்து எந்த ஆண்களும் வரக்கூடாது. சரி, யாரையும் விட மாட்டேன். ஆமா.
48 நாள் கழித்து 49 நாள் வர வேண்டும். வரேன். அது மட்டும் இல்ல, எனக்கு அந்த இடத்துல பணிவிடை வேலைகள் செய்வதற்கு ஒரு பெண் ஒருவர் வேண்டும். பெண்ணா? ஆமா. என் நாட்டில் படிப்பெண்களுக்கா குறை? நாட்டில் உள்ள பெண் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு ரத்த சம்பந்தப்பட்டவளா இருக்கணும், ரத்த சம்பந்தப்பட்ட பெண்ணா இருக்கணும், அந்த பெண் தான் எனக்கு வேணும். தாய்க்கு தலைமகளா இருக்கணும், ஒரு நாட்டு இளவரசியா இருக்கணும், என்னோட ரத்த சம்பந்தப்பட்டவளா அப்படியே உன் உறவுக்கார பெண். இவ்வளவுதானே? ஆமா. நான் ஏற்பாடு செய்யறேன். நீ போ. நீ போ. போவா. நான் 48 நாள் கௌரவத்தை மறக்க போறேன். உன்னை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு வேறு வழி தெரியவில்லை. ஏன் நான் விரதம் சொன்னதான் யாருக்கு நீ வரமாட்டேன். அதனால அந்த 48 எனக்கு இல்லடா, உனக்கு தான். அந்த நாள் வர்றதுக்குள்ள உன்னை ஓய்ச்சிடுறேன். தேடுற வழி உலகம் பிறந்தது எனக்காகி நானும் இதே நாட்டில் விரைவெட்டி கண்ணப்படக்கும் கண்ணமனுக்கு மகனாக பிறந்து செல்வம் என பெயர் கொண்டு யாதொரு குறை இல்லாமல் சிறப்பான முறையில் பட்டப்படி வீட்டுக்கு வரலையா? ஆமாயா.
அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு விறகு வெட்டி அப்படியே வச்சுட்டு வந்து உன்ன நல்லா படிக்க வச்சோம். ஆமாப்பா. இப்போ நீ வந்து பெரிய ஆளா ஆயிட்ட. கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க. ஆமா. கஷ்டம் தெரிஞ்சு நானும் பட்ட படிப்பை குறை இல்லாம முடிச்சிட்டேன். ஆமா. அதனால எங்களுக்கு வயசாகி போச்சு. இதுக்கு மேல எங்களால போய் விறகு வெட்ட முடியாது. முடியல. அதனால நீ தான் போய் வெட்டணும் விறகு. யாரு பாருங்க வேற விறகு வெட்ட தொழில ஒரு தொழிலா அந்த தொழிலையே மறந்துருக்கப்பா. அதெல்லாம் உங்க காலம் பிழைக்கு வரையில நாட்டுக்கு போனீங்க விறகு வெட்டீங்க அதை வச்சு படிச்சீங்க. நான் பட்டப்படி படிச்சிருக்கேன்பா. நான் படிச்சிருக்கக்கூடிய படிப்புக்கு தகுந்த மாதிரி எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதை வச்சு உங்களை ஊற வச்சு சாப்பிட போடுறேன்பா. நீ படிச்ச படிப்புக்கு அரசாங்க வேலை எப்ப வருது? அதுக்குள்ள நான் அரசாங்கத்துக்கு நான் போய் சேர்ந்துருவேன் சொல்றீங்க. இல்லங்க அவர் சொல்றது உண்மைதான். அரசாங்க கடையாண்டே போய் சேர்ந்துருவாரு அவரு. கவர்மெண்ட் கடையாண்டியா? அது யாரு அது? ஏடா உனக்கு அறிவு இருக்கா? ஏயா நம்ம மகளை எதுக்கு படிக்க வச்சா? விறகு வெட்டுறதுக்கு படிக்க வச்சா? அவனே போறதுக்கு நான் அனுப்ப மாட்டேன் விறகு வெட்ட. ஆமா அம்மானா எங்க அம்மா தான். எங்க அம்மா என்ன சொல்றா என்ன கேட்பறானே. அம்மா தான் படிக்க வச்சாளா? ஏன் கட்டிட்டு இருக்குமே எங்க அம்மா நிக்கிறீங்க? எவ்வளவு ஒரு நான் பெற்றெடுத்த புள்ளியார் தான் என்ன அடிச்சிருக்குமா? ஒரு அநாத பிள்ளை தானே. துமந்து பெற்றெடுத்த தாய் தந்தையை நீங்கள் என்று நினைக்கிறது நீ என்னை பார்த்து அனாதை உணர்த்தி விட்டீரே அப்பா. அனாதை உணர்த்தி விட்டீரே. பெற்றெடுத்த தாய் தந்தையார் அப்பா எனக்கு உண்மையை சொல்லுகிறப்பா. உண்மையை சொல்லுகிறப்பா. என்னை யார் பெற்ற மகன்? என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள். என்னை யார் பெற்ற என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள். பெற்றவன் யார் இல்லை, வளர்த்தவன் யார் இல்லை. என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள். என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள். துமந்து பெற்றெடுத்த தாய் தந்தையை நீங்கள் என்று நினைக்கிறது நீ என்னை பார்த்து அனாதை உணர்த்தி விட்டீரே அப்பா. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையார் அப்பா எனக்கு உண்மையை சொல்லுகிறப்பா. ஏப்பா கண்ணு விட்டு அழுகுற? ஏப்பா ஏப்பா அந்த ஆளு ஏதோ குடிச்சிட்டு உளறாப்பா. நான் தான் உன்னை பெற்றெடுத்த தாய். அவன் தான் உன்னை வளர்த்தாப்பா. ஏப்பா அழுகுற? அழுவாதப்பா. எந்த நேரத்தில் எப்பொழுது புரிவது இருந்தாலும் எத்தனை பொய் வார்த்தை உரைத்ததே கிடையாதப்பா. இது என்னை பார்த்து அனாதை உணர்த்தி விட்டாலே என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையாரம்மா எனக்கு உண்மையை சொல்லுகிறப்பா. எனக்கு உண்மையை சொல்லுகிறப்பா. அழைத்தார் பரிவாரும் அன்பு உள்ளும் கொண்ட அன்னை ஏற்றார் தருவாரும் பாசம் எனும் மூன்றெழுத்தை
பயப்படாதடா செல்வம். ஆனா நாங்க உன்னை பெத்து எடுக்கல. நாங்க அனிதினமா விறகு வெட்டிட்டு செடி ஓரத்துல குழந்தை சத்தம் கேட்டுச்சு. இன்னும் நான் குழந்தை சத்தம் கேட்டு ஓடி போய் பார்த்தேன். பார்த்தா அழகான சின்ன குழந்தை. குழந்தை தூக்கி வளர்க்கலான்னு நாங்க வளர்த்தோம். ஏதோ பெரிய ஆளாயிட்ட படிச்சுட்டேன். அதனால தான் அந்த கோபத்துல நாங்க என் வேலையை செய்யறானா செய்யல. அதனால தான் அனாதன்னு கேட்டவன நான். ஆனா நாங்க பெத்து எடுக்கலப்பா. சொல்லாமல் வார்த்தையால் கொண்டிருக்கிறேன் என்னை பெற்றெடுத்த மகன் என்று பாராமல் இந்த அனாதை பெற்றெடுத்த மகனாகவே வளர்த்திருக்கிறேன். ஆனால் சின்னஞ்சிறு குழந்தையாக காரணத்தை கண்டிருக்கிறேன் தவிர அந்நாள் முதல் இந்நாள் வரை ஒரு பெற்றெடுத்த மகனை எப்படி வளர்க்க வேண்டும் போது முறைகளே குறையில்லாமல் சிறப்பாக வளர்த்திருக்கிறேன். ஆனால் இதை பெற்றெடுத்த தாயார் தந்தை என்ற உண்மை உங்களுக்கு தெரியாதா? பார்த்து அனாதை இந்த பாவி நான் அனாதை என்ற பெயரோடு வாழவே கூடாது. அப்படி உலகத்தினால் உங்களை வாழ வேண்டும் என்றால் இப்போதே சிறப்பு நீ என்னை பெற்றெடுத்த தாய் துணை கேள்வி. அப்படி கேள்வி சில சமயத்தில் என்றா இருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக என்னை பெற்றெடுத்த தாய் துணை நான் சந்திக்கிறோமா? அப்படி சந்தித்த பிறகு நீண்ட நாள் உங்களை சந்திக்கிறேன். நான் வருகிறேமா? எப்பா செல்வா, நீ உன்னுடைய தாயை தேடிக்கிட்டு போற. நானும் அம்மாவும் இறந்துட்டுன்னு செய்தி வந்தா நீ தான்பா கொல்லி போடணும். உலகத்திலே பெற்றிருந்த பாசத்தை விட பலத்த பாசத்தோட பாதிக்கும் நீங்கள் இறந்து விட்டு செய்தி வைத்தால் செய்வாங்க.